நம்மை ஜெபிக்க வைக்கிற விண்ணப்பத்தின் ஆவியானவருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் யூதா 20ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி துதிக்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது சகலத்தையும் அறிந்தவரும் சகல சத்தியத்துக்குள்ளும் நீதிக்குள்ளும் நம்மை வழி நடத்துகிறோருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபிப்பதுதான் நமக்கு நல்லது. ஏனென்றால் அவர் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நம்மை உணர்த்தி சரியான விதத்தில் நம்மை ஜெபிக்க வைப்பார். ஆகவே இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை நாடி அவர் நமக்கு துணையாய் எப்பொழுதும் இருந்து நம்மை ஜெபிக்க வைக்க வேண்டும் என்றும் நம்மை நிரப்பி தம்முடைய வழிகளிலே நடத்த வேண்டும் என்றும் ஜெபிக்கலாம். மேலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் தந்து துதியின் ஆவியினால் நம்மை நிரப்பி நம்மை துதிக்க வைக்கவும் ஜெபிக்க வைக்கவும் வேண்டும் என்று நம்முடைய வாஞ்சையை கர்த்தருடைய சமூகத்திலே இந்த நாளில் வெளிப்படுத்தலாம். துதிக்க வேண்டியது ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்து வருகின்றபடியால் நாம் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம். மேலும் அவரை நமக்கு தந்தருளின பிதாவாகிய தேவனையும் துதித்து உயர்த்தலாம்.